வந்த சரியா ஒரு சுத்து குத்துற ஒன்றும் புரியல. ஏன் வந்து எதுக்கு வந்தீங்களா? நம்மாக்கு டான்ஸ் ஆடினா எப்படி புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான், ஒண்ணுமே புரியல. பேர் கூலிங்கிறாங்க, இத்தனை டீச்சர் நிற்கிறாங்க, ஆமா இத்தனை மாணவ சிறுவர்கள் நிற்கிறாங்க, ஆமா எதுக்கு நிற்பாங்க அதான் தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னா நாம ஏதாச்சும் சொல்லு எனக்கு ஆட முடியுது, கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஆட முடியாது. நம்ம எதுக்கு வந்து சொல்லுமா வேலைக்கு வந்திருக்காங்க, வேலைக்கு வந்துருக்காங்க. எப்பா பழைய கடையில ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்காங்க, படிக்கும் தெரிஞ்சுக்கிறாப்பா. பெரிய பெரிய கம்பெனியில ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டு இருப்பாங்க. 100 நாள் வேலைக்கு வந்துருக்காங்க. ஆமா 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 எந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஆமா எல்லாம் ஆதார் கார்டில் போட்டு எடுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போட்டு மாட்டாங்க. ஆயா கூட போட்டு போயிட்டா அப்படியா? எங்க ஊர்ல வேலை முடிச்சுட்டேன் கையெழுத்து போட்டு மைனாட்டு உட்காந்துருப்பாங்க. அது கிடையாது. நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவ செல்வங்கள். ஐயோ யூரா ஆமா பாப்பா தெரியல. சரி 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 பள்ளிக்கூடம் படிக்கலாம் சொல்றது மதியான நேரம் சாப்பிடுற நேரம் சரி அதான் பசியில இருக்கிற நாம காப்போம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். அந்த தலைப்புலதான் இன்னைக்கு மாவட்ட சமூக நலத்துறை கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு இந்த ஒன்றுபட்ட மாதிரி பண்ணுங்க. சரி அப்பெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு தலைப்புக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு போயிடணும் சரி அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் இருக்குது, சரி பெண் குழந்தைகளை நம்ம எப்படி எல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்குது அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம வந்துடுறோம். ஓகே ஓகே இதை ஒரு விழிப்புணர்வு நாடகத்தின் மூலமாக இந்த மாணவர்கிட்ட சொல்ல போகிறோம். சரி சொல்லிடுவா சொன்னீங்க ஓகே கேட்க நீங்க தயாரா? ரெடிக்கு நாங்க பேர் ஓகே ரெடி பசங்க ஓகே சொல்றாங்க நிகழ்ச்சி போயிடலாம். சரிங்க சரிங்க எங்க போனாவா? எங்க பொண்ணு நம்ம பொண்ணு இருக்குல்ல பள்ளிக்கூடம் போய் வந்துச்சா? இன்னும் வரல. ஏன் எப்போ வரும்? அன்னைக்கு பள்ளிக்கூடம் போய் வந்துட்டியா? ஆனா உங்க அப்பா ஒரு இந்த வச்சு சொல்ல போறேன். சரி 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 நான் ஏன் சொன்னேன் என்ன சொல்ல போறேன்? அம்மா நானு உனக்கு ஒரு இந்த வச்சு தர போறோம். என் தாயை செய்யறீங்களா? இல்ல உனக்கு கல்யாணம் புரியுமா நாட்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறா அறிவு கட்ட மனுஷா என்ன பாப்பா வச்சுன்னு கல்யாணம் பண்றா? என்ன தெரியாது அப்பா நான் ஸ்கூல்ல லாஸ்ட் நான் நல்லா தானே படிக்கிறேன். என்ன படிப்பு தெரியா? ரொம்ப கெட்டு போயிருக்கேன். இந்த ஊர்ல இருந்த பசங்க தெரிய பள்ளிக்கூடம் போகிறான். உங்கூர்பேட்டை பசங்க தான் உட்காந்துருப்பான். அப்படியா? நல்லா படிக்க மாட்டேன்பா. ஆனா நான் பள்ளிக்கூடம் போகணும்பா. எனக்கு கல்யாணம் வேணும்பா. நான் அப்பா வந்து நீ நல்லா படிக்கிறதா பள்ளியோட போக மாட்டேதா லாஸ்ட் ரேங்க் தான் அப்பா என்னால முடியல. வயிற்றுல எவ்வளவு நாளைக்கு நெருப்ப வைக்க அம்மா சொன்னதை கேளு. இல்ல அம்மா உன் ஐடியா நான் அடிப்படை ஒண்ணு போச்சு கேட்கணும். அவன் என்ன பண்ணவும் தெரியாது. அவளை பேச்சு மாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க நான் சொல்றேன். அவள் என்ன நம்ம கேட்கறேன் நான் முடிவே இருக்கா அவ்வளவுதான். நீ சொல்றி பேசு. சரி இங்க பாருங்க ஒன்னும் பேசுது மைக்கு புரிய அம்மா கூட்டுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேம்மா. சொல்லு சந்தோஷமா படிக்கிறதுக்கு நீங்க நம்ம செலவு பண்றீங்க. எங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அம்மா கூட போன மாசம் கூட எனக்கு காலேஜுக்கு வாங்கி கொடுத்துச்சு. எங்களுக்கு என்னமா செலவு பண்றீங்க? நான் டெய்லி போறேன், சீரோட கொடுக்குறாங்க, செருப்பு கொடுக்குறாங்க, மாசமா காசு கொடுக்குறாங்க. என்ன படிக்க மட்டும் சரி
நீ என் பேரு அறிவாளிங்க அறிவு கூப்பிட்டு போரு. அம்மா எப்படி மூணு கட்டல எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு சொன்னா கேள்வி மாட்டாங்க. எங்க அம்மா என் கையை பிடிச்சி கட்டி விட்டேன். அது பண்ணி காப்பாத்துறேன். எங்க அம்மாட்ட பேசுறேன். வந்தையா அது கூட உட்காந்து ஓரமா செல்ல பாத்தியா? அதோட போனோம். எங்க குடும்பத்துல நீ தலையிடாது. சரியில்லைம்மா. அது நீங்க பள்ளியோட வராத, நீ கிளம்பி போ. ஐயோ நல்லா படிப்பாமா. பேசி அனுப்பிச்சுடுறேன். எங்க குடும்பத்திலே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. நீ கிளம்பி போ. நீ அதெல்லாம் பள்ளியோட இனிமேல் வராது. கல்யாணம் பண்ண போறோம். நீ இதை போய் பள்ளியோட சொல்லாத. கிளம்பி போ. ஹலோ ஹலோ சார். சார் பத்தாயிரம் கேட்டீங்களா சார்? சைலண்ட் சார். சார் அப்படியா? அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி போறாங்களா? சொந்தக்காரங்க சொல்லிட்டு 35 வயசு ஆகுது ஓ 35 வயசு தான். நிறைய சொத்து இருக்குன்னு புதுசா எத்தனையோ குழந்தை கேள்விப்பட்டு அறுபது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. மிஸ் மிஸ் அப்படியா? எடுத்துருவாங்களா? நல்லா பட்டு பட்டு கவலைப்படாது. வந்துருவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வர அரை மணி நேரத்தில் வந்துருவாங்க. கவலைப்படாது. மிஸ் அம்மா அடிவாளைக்கு அவங்க வீடு நீங்க எல்லாம் பாப்பீங்க. அப்படியா? அழகா இருக்கு. நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுதான் யாரும் அடிவாளைக்கு மிஸ் உனக்கு இருப்பாமா? கம்மியான வயசுல சொன்னாங்க. அடி மரியாதை பேசுதா? தெரியல. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒண்ணு ஒண்ணு மூணு கண்டிப்பா அதை பேசுறா. எங்க அவங்க அம்மா அப்பா பக்கத்தே நிக்க வச்சு போட்டு யாருமா அவன் பொண்ணு இதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்ட? வயசு என்ன ஆகுது? உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, என்னதான் உங்களுக்கு அந்த பொண்ணு பிறந்தாலா அது உங்க குழந்தையா? ஆனா இந்த சமூகத்துக்கு வந்துட்ட பிறகு இந்த சமூகத்தின் குழந்தை, அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனைனாலும் அன்னைக்கு அரசாங்கம் சொன்னா விடாது. எங்களுக்கு 10 நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க. அதனாலதான் என்னன்னு கேட்டு நாங்க வந்திருக்கிறோம். நீங்க ஏன் குழந்தை சொல்லு யாரை கூட்டு வர போறீங்க? யாராவா? சரி. யாரு அவரா? சிறப்பா கலக்கலரா கிடையாது. எனக்கு என்ன உண்மை மேல வந்து கரெக்டா இருக்கு. கடை கட்டி அவர்கிட்ட போய் சொன்ன ஏது நல்லா. சரி நாலு யாரு? ஐயா வாங்க. யாரு நீங்க யாருங்க? இது வந்து என் ஊரு. உங்க ஊரா இருந்தா உங்க ஊரு. உங்க ஊரா இருந்தா அறிவாளிக்கு என் பொண்ணு. உங்க பொண்ணா இருந்தா என் பொண்ணு கலருக்கு அறிவு. பொண்ணு கலர் அழகா இருந்தா பைத்தில நெருப்ப கட்டின்னு சுட்டாரு. பின்னாடியே லோன் சுற்றுறாங்க. என்னைக்கு என் பொண்ணுக்கு பிரச்சனை வர நான் தினம் கஷ்டப்படுறேன். நீயே கேட்கப்படுற. நான் வந்து பெத்த வந்தது நீ அந்த நம்பர் ஏன் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ண போறீங்க? எப்படி அழுகுது? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கனவு இருக்கு, எவ்வளவு ஆசை இருக்கும். ஏமா என்ன படிக்க போற நீ? நானா என் பொண்டாட்டி கூடாது. அப்படி போய் தூர் தள்ளு. எங்க இருக்கட்டும் பொண்ணு அடிக்கிறீங்க? அந்த பொண்ணிய நானும் பெத்தேன். ஏங்க பெத்துருப்பாங்க. நான் தான் பால்வாடி அனுப்புனேன். பால்வாடி அனுப்பிட்டு போங்க. 10வது வரைக்கும் படிக்க வச்சு லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். நான் தான் காரணம். நானே கொஞ்சம் செங்கல் சொல்லி வேலைக்கு கூட்டிட்டு போறேன்.
எனக்கு தானே உரிமைக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு உரிமைக்குது. நீங்க யாரையா தடுக்கிறது? உரிமை கிடையாதுங்க. அரசாங்கம் என்ன அதுக்கு 4 வகையான உரிமைகள் வகுத்து வச்சிருக்காங்க. என்ன உரிமை சொல்லு? 4 வகையான உரிமைகள் 0 முதல் 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு 4 வகையான உரிமைகளை சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுன்னு கேளுங்க. என்ன உரிமை சொல்லு? உயிர் வாழ்வதற்கான உரிமை, உயிர் வாழ்வதற்கான உரிமை. இரண்டாவது, அந்த குழந்தையோட பாதுகாப்புக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை. மூணாவது, இந்த சமூகத்துல பங்கேற்பதற்கான உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை. நாலாவது என்ன சொல்ல கேட்டுக்க சொல்லு. அந்த குழந்தையோட பராமரிப்புக்கான உரிமை, பராமரிக்கான உரிமை. ஆமா, 4 வகையான உரிமைகள் இந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறாங்க. 4 வகையான உரிமைகள் சரி எந்த குழந்தைகளுக்கெல்லாம் சமூகத்தில் நம்ம இருக்கப்படுதோ அப்போதெல்லாம் இந்த 19 நம்பருக்கு நீங்க இலவசமான நம்பர் தான். நீங்க அழைச்சா நீங்க சொல்றீங்க இல்லையா, சரி என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, எவன் வழியில் என்ன பிரச்சனை பண்ணா தெரியல, என் குழந்தைய பாதுகாப்பா பார்த்துக்க முடியல, பத்திரமா இருக்குமா நான் தெரியல. சரி சமூகம் எங்க பார்த்தா நியூஸ்ல கேள்விப்படுறோம். ஆமா, சீண்டன்றானுங்க, சாக்கிங் பண்றானுங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. எப்படி என் பொண்ணை பாதுகாக்க முடியலன்னு சொல்றேன். நீ சொல்ற அதுக்கு கூட நீங்க 19 நீ போன் பண்ணி சொல்லலாம். போன் பண்ணி சொன்னா அந்த குழந்தைக்கு சட்ட ரீதியான என்ன உதவுங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க வாங்குறோம். புரியுதா? உன் பொண்ணுக்கு யாராவது கால் பண்ணி சொல்றான் பொண்ணோட நன்மைக்கு, உன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை நீ கூட போன் பண்ணி சொல்லலாம். புரியுதா? அதாவது 4 வகையான உரிமைகள் சொன்ன இல்லையா, உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுதோ 19 நீங்க போன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து கேட்பையா? சரி சரிங்க, இப்ப நான் 12 படிக்க வச்சு வச்சுக்கீங்களா? அதான் புரியுது, எனக்கு தெரிஞ்சது உரிமை மட்டும் கிடையாது. நீங்க அரசாங்க நிலத்துக்காக கொண்டு வருவாங்க. ஏன் எதுக்காக? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களை கருவில பார்த்தா கொலை பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆணுக்கு நிகரான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பதிகள் கம்மியா இருக்குது. அதை ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டோம். பெண் குழந்தைகள் பிறக்கிறது, அதாவது அவங்களுடைய தெருவில கலைக்கிறது, பெண் குழந்தைகள் வேணாம்னு சொல்லி புறக்கணிக்கிறது, சரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க. சரிங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ற கேளுங்க. சொல்ற நிறைய கைது 10வது முடிச்சாங்க வச்சுங்க. ஸ்கூலுக்கு போற 12வது படிக்க போறா, அவ டெய்லிக்கு நான் பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்புறோம். ஏன் நீ காசு கொடுத்து அனுப்புற? கொண்டு வந்துட்டாங்க மகளிர் விடுவிப்பா, மகளிர் விடுவிப்பாங்க. அதாவது எல்லா பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, சரி எல்லாரும் இலவசமா நீ அரசு பேருந்துல போறாயா? இலவசமா? ஆமா. பிரியா? ஆமா. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு செல்வ மகள் திட்டம் இருக்குது, சிறுசேமிப்பு திட்டம், 2 பெண் குழந்தைகள் நிதி உதவி திட்டம் இருக்குது. அது குழந்தை பிறகுதா, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட அக்கௌண்ட் 25,000 அக்கௌண்ட் போட்டுருவாங்க. சரி 18 வயசு முடிஞ்சதும் பார்த்தோம்னா அந்த குழந்தை 50,000 எடுத்துக்கலாம். நிதி உதவி திட்டம் இருக்குது. இது மட்டும் பரிசுக்கு ஃபீஸ் கட்டணும். இதுக்கெல்லாம் எங்க போறது? அதை பத்தி அப்புறம் அதுக்கு திட்டம் சொல்லிட்டு அரசாங்கம் கொண்டு வந்துருக்குது. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க உங்க பொண்ணுக்கு. நீ குடுப்பியா? முதுமை திட்டமா? ஆமா. நீ குடுப்பியா அந்த காசை? என்கிட்ட எங்க இருக்குது? எனக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் குடிச்ச கடையில குடுத்து ஷார்ட் 10 ரூபாய் போறாங்க. உனக்கு எந்த ஆகுதா? உன் பொண்ணு படிக்கணும்னு சொல்றல இத்தனை திட்டங்களும் பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக பெண்களோட அரசாங்கம் வந்து செயல்படுது. அது மட்டும் கிடையாது, கலைக்குழந்தை அடிச்சோம் இல்லையா, அதுவும் சட்டப்படி தப்பு. அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. சரி 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 181. ஆமா, 18 வயதுல இருந்து மகளிருக்கு எந்த பிரச்சனை பண்ணலாம், தாராளமா அந்த நம்பரை கூப்பிடலாம். புரியுதா? இதுக்கப்புறமா புரிஞ்சுக்க. சரிங்க சரி, நான் சொன்னது இருக்கு. நான் எப்படி சரி பாப்பா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? அப்பா வந்து அப்பா உன்னை இனிமே என்ன பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன். கண்டிப்பா நீ இனிமே என்ன படிக்கிறியோ நல்லா படிக்கணும். கிளாஸ் வேலை மட்டும் எடுக்காது. முக்கிய அதனால என்ன வந்து கல்யாணத்துக்கு காப்பாத்து, சைல்ட்ல இருந்து அந்த அவ்வாவுக்கு நன்றி சொல்லு, எங்க டீச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்லு. எந்த குழந்தையா கல்யாணம் பண்ணாங்கன்னா நான் கட்டாயம் சைல்டு ஹெல்ப்லைன் போன் பண்ணி காலையில் ரீதியான பிரச்சனை, ஒரு பிச்சை எடுக்கிறா, ஸ்கூலுக்கு வர மாட்டா, எந்த பிரச்சனை கேட்கிறா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நம்ம உட்காந்து பார்த்தாங்க அவங்களுக்கு நன்றி சார். நன்றி சார். மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்து இந்த கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. மாவட்ட சமூக நலத்தை வச்சு நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைச்சு கொடுத்த உங்களோட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இது எல்லாத்தையும் நீங்க ஆழமா இந்த வெயிலில் கேட்டதுனால உங்களுக்கு குறிப்பா முக்கியமா
ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.